ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த கொள்கை முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம். நாங்க எப்படி அந்த கொள்கை முழக்கத்தை வைக்கிறோம்? எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 1999 காலகட்டத்திலிருந்தே நாங்க இந்த முழங்கி கொண்டு வருகிறோம். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல நாங்க வந்து சண்டை போடுறோமா கூட்டணி கட்சிகளோட? நாங்களும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்தியா பிளாக், காங்கிரஸும் பங்கு இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் கட்சியில நாங்களும் ஒரு மேஜர் பார்ட்னர், விடுதலை சிறுத்தை கட்சியும் மேஜர் பார்ட்னர். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை போன்ற அல்லது மாணிக்கம் தாகூர் அவர்களை போன்ற நாங்க ரியாக்ட் பண்றோமா? இல்ல. எங்களை போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து நாங்க வந்து பொறுப்பாளர்கள் வந்து நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை வலியுறுத்தி கொண்டே வந்தாலும் தலைவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது வந்து எங்களுடைய கொள்கை முழக்கம். இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில அதை விட மிக முக்கியம், பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும். பாஜக இங்க பல சித்து விளையாட்டுகளை வந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அதிமுக முதுகில் ஏறி சவாரி செய்து கபலீகரமாக்கி இங்க திராவிட மண்ணை வந்து பாசிசத்தை விதைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறது. அதை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான குறிக்கோள், கோரிக்கை. மதச்சார்பின்மை காக்கப்பட வேண்டும், நாட்டுல டெமோக்ரஸி காக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் சுதந்திரம் வேணும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைமையில் வந்து திமுக இருக்கிறது. திமுக தலைமையில் இந்த கூட்டணி சிதையக்கூடாது. எனவே ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு நாங்க நெருக்கடியாக சொல்லவில்லை. அதே நேரத்துல நாங்க அந்த கோரிக்கை கைவிடவும் இல்லை. 2026 அதுல மேட்டர் கிடையாது எங்களுக்கு. 2026 அந்த அதிமுக தலைமையில் அமைந்ததாக சொல்லப்படக்கூடிய பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி நான் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய போக்கஸ் சொல்லிட்டார் இல்லையா? இப்படி முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் காங்கிரஸ்ல இருந்து. அது வைக்கப்படவில்லை.